ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து நிவின் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காருல. அப்ப காவேரி ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அப்ப நிவின் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இன்னும் 2 நாள் இருந்திருந்தா விஜய் கொஞ்சம் சரியா இருக்கும், அவர் இன்னும் ஒரு வாரம் வரை ரெஸ்ட் எடுக்கணும், அவர் வர பசுபதி நினைச்சு இந்த மாதிரி ரொம்ப கோவத்துல இருக்கிறாரு, அவர் கேட்கவே மாட்டாரு சொல்றத, பசுபதியை போய் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அவருக்கு இப்ப வெளியில வரணும், இப்படி தலைமறைவா இருக்கிறத அவருக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிவின் கிட்ட சொல்லிட்டு வராங்க. அப்ப நிவின் வந்து இப்போதைக்கு பசுபதியை பத்தி யோசிக்காதீங்க, நானும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்னு. இப்ப காவேரி என்ன கேக்குறாங்கன்னா, பேசாம நம்ம போய் வெண்ணிலா அவ ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு வரலாமா, அப்ப போய் அவளை போய் பாத்துட்டு வந்தோம்னா அவ எதனாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொன்னா கூட கொஞ்சம் அமைதியா இருப்பாருன்னொடனே 2 பேருமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல இறங்கி உள்ள போகிறத யமுனா இங்க நின்று பாத்துடுறாங்க. பாத்துட்டு, நீ இங்க மாதிரி ட்ரைனிங் போறேன்னு சொல்லிட்டு என் புருஷன் கூட சுத்திட்டு இருக்கிறியா, இன்னைக்கு நான் இதை சும்மாவே விட மாட்டேன், அம்மா கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நேரா யமுனா கிளம்பிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவிரியும் நீனும் போய் வெண்ணிலா பார்க்கும்போது வெண்ணிலாக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னோன்னே 2 பேரும் சோகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து நேரா வேகமா வந்தவங்க அம்மா கிட்ட சொன்னா சரியா இருக்குமா அப்படின்னு ஸ்டெப்ஸ்ல நின்று யோசிச்சு பாக்குறாங்க. இல்ல இன்னைக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எங்க நீ 2வது ஒண்ணு பெத்து வச்சிருக்கிறியா, அதுதான் எனக்கு பிரச்சனைன்னு. இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பேசாதனோடனே, நானா பைத்தியம், உன் பொண்ணுக்குதான் என் புருஷன் மேல பைத்தியம் பிடிச்சு திரியறானோடனே என்னடி பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு. இப்ப சத்தம் கேட்டு காவேரி வந்து ரூம்குள்ள இருந்து வெளியில வந்து, யமுனா எப்போ வந்தோடனே இல்ல வந்துட்டாலே இவள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சத்தியமா உன் மேல சத்தியமா சொல்றேன்னா இவன் என் புருஷன் தான் சுத்திட்டு இருக்கிறா, அவர்கிட்ட போன் பேசிட்டு இருக்கிறா, இல்லன்னு சொல்ல இப்ப கூட அவ ட்ரைனிங் சொல்லிட்டு அவர் கூட தான் எங்கேயோ போய் சுத்திட்டு வந்தா, அப்பா மேல சத்தியமா சொல்றேன், அவளை சத்தியம் பண்ண சொல்லணும்னு இப்ப காவேரி அப்படியே தயங்கி தயங்கி நிக்கிறாங்க. இப்ப கங்கா சாரதா எல்லாருமே கேக்குறாங்க உண்மையா அப்படி அவ சொல்றது அப்படின்னு. இப்ப காவேரி பாவம் என்ன பதில் சொல்றேன்னே தெரியாம அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப சாரதா வந்து காவேரியை பிடிச்சு வீட்டுல இருந்து வெளியில தள்ளி கதவு போட்டிடுறாங்க. காவேரி வந்து அம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து இதெல்லாம் யமுனா வந்து ஸ்டெப்ஸ்ல நின்று யோசிச்சு பாக்குறாங்க. இன்னைக்கு உன்னை வீட்டு விட்டு வெளியில வரக்குனாலும் பரவாயில்ல, நான் போய் சொல்லியே தீருவேன்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது கங்கா வந்து சாரதா கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சமா வயிறு தெரியுதாமா அப்படிங்கிற மாதிரி 2 ஹாப்பியா பேசிட்டு இருக்கும்போது, இது இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, இதை பத்தி சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு யமுனா இங்க வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வரும்போது நிவினும் காவேரியும் கரெக்டா வர்றாங்க. வந்தோடனே காவேரி வந்து ஏதோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பும் போது யமுனா வந்து வாங்க நம்ம போலாம்னு சொல்லிட்டு நிவினை கூப்பிடும்போது நிவின் வந்து இல்ல நீ கேப் புக் பண்ணி போயிடறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காவேரி ஆமா வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தாருங்கிற மாதிரி காவேரியும் சொல்றாங்க. ஆனா நீ யமுனா வந்து இன்னும் வீட்டுல கொண்டு விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, வாங்க கார் எடுங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்புறாங்க. இப்ப இங்க வீட்டுக்கு வந்தோடனே சாரதா சொல்றாங்க, இந்த மாதிரி நீ என்ன அந்த இதெல்லாம் இருந்துச்சுல தழும்புலாம் இருந்துச்சுல அதெல்லாம் குறையவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கங்கா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப காவேரி வந்து என்ன சொல்றாங்க, இன்னும் 2 நாள் இருந்துச்சுமா, நீ அதுக்குள்ள என்ன கூப்பிட்டுட்டல, இல்லாட்டி நான் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாட்டி வந்து காவேரியோட வயிறை தொட்டு பாக்குறாங்க. அப்போ காவேரி என்ன பாட்டி பண்ற அப்படின்னு, கங்கா இங்க பாருடி இவ்வளவு பார்த்தாதான் உண்மையாவே புள்ள தாச்சி மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்ப காவேரி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.